Hi guys, welcome to Ambutudhan programming. இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் வீடியோவில் Last2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்துட்டோம். அதோட லிங்க்கை நான் இங்கே இன்ஃபோ பேனலில் போடுறேன். இப்போ Last2 given a string, return the count of the number of times that a substring length 2 appears in the string and also as the last 2 characters of the string. ஸோ கடைசி 2 கேரக்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த 2 கேரக்டர் வந்து எத்தனை வாட்டி அது உள்ளே வருது, அந்த ஸ்ட்ரிங்குள்ளே வருது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்ஐ, இந்த ஹெச்ஐ எத்தனை வாட்டி இந்த ஸ்ட்ரிங்குள்ளே வருது, ஒரு வாட்டி தான் வருது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க லாஸ்ட் இதை எலிமினேட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அதை தான் எடுத்து செக் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் 2த்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் செக் பண்ணணும். ஸோ இந்த ஹெச்ஐ ஒரு வாட்டி வருது, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ்னு இருக்குது. எக்ஸ்எக்ஸ் இங்கே ஒரு வாட்டி தான் வருது, வேறு எங்கேயுமே வரல. இங்கேயும் எக்ஸ்எக்ஸ் தான், ஆனால் இங்கே 2 வாட்டின்னு போட்டிருக்காங்க ரிசல்ட். ஏன்னா இங்கே 3 எக்ஸ் இருக்குது அப்படின்னா மிடில் எக்ஸ் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க 2 ஸ்ட்ரிங் தேவை. நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டுன்னு வச்சுப்போம். அதிலேருந்து எஸ்டிஆர் ஆஃப் நாம் இப்போ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். இல்லைனா லென்த்தை கண்டுபிடிச்சி லென்த்லேருந்து 2 மைனஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் 2 மெத்தடையும் இப்போ சொல்கிறேன். லென்த் கண்டுபிடிச்சி பண்ணுற மெத்தட் என்னென்னா, ஸோ லென்த் ஆஃப் எஸ்டிஆர் யூஸ் பண்ணி இப்போ நமக்கு ஃபைனல் லென்த்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம -1 பண்ணோன்னா நமக்கு இந்த எலமெண்ட் கிடைக்கும், -2 பண்ணோன்னா இந்த எலமெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், -2 பண்ண போகிறேன். இதிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த லாஸ்ட் 2 எலமெண்ட் கிடச்சிரும். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வெறும் -2ன்னு கூட போடலாம். ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கில் இதுதான் -1, இது -2. ஸோ -2லேருந்து எனக்கு எல்லாமே வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கேருந்து அதை எடுத்து தந்துடும். ஓகே, இப்போ எனக்கு -2லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் லூப் ரன் பண்ண போகிறேன். ஃபார் I in range len of str -2. ஏன்னா எனக்கு இதுதான் நம்ம எடுத்துட்டோம்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ரன் ஆகணும். ஸோ நம்ம -2 போட்டாக்கா இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இது மட்டும் தான் ரன் ஆகிருக்கும். ஸோ அது வரைக்கும் லூப் ரன் பண்ண போகிறோம். இஃப் எனக்கு செக் ஆகணும். இப்போ என்ன செக் ஆகணும்னா, லாஸ்ட்டும் எஸ்டிஆர் ஆஃப் ஐலேருந்து ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லூப் பண்ணி போகிறோம். லூப் பண்ணி போகும்போது இந்த 2 எலமெண்ட்டும் இதுவும் சேமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சேமாக இருந்தால் ஒரு கவுண்டர் வச்சுக்கலாம், ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த கணக்கில் நம்ம அதை சொல்லிக்கிட்டே வரலாம். ஆமாம் 1 இருந்தது அப்படின்ட்டு. அப்புறமா 1 இன்க்ரிமெண்ட் ஆக போகிறோம். அடுத்து இங்கே செக் பண்ண போகிறோம் இந்த 2த்தையும். அப்படி இது சேமாக இருந்ததுன்னா மறுபடியும் கணக்கு வச்சுக்கலாம். சேமாக இல்லைன்னா கணக்கு வச்சுக்க தேவையில்லை. அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ லாஸ்ட்டில் இது வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். இப்போ அந்த 2 எலமெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஐயில் இண்டெக்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஐன்னா அந்த ஒரு எலமெண்ட் கிடைக்கும். நான் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க எலமெண்ட்டையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி, I+2 வரைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் போடுற எலமெண்ட்டை அது எலிமினேட் பண்ணிவிடும். அப்படின்னா நீங்கள் I+1ன்னு சொன்னீங்கன்னா இந்த எலமெண்ட்டை எலிமினேட் பண்ணிவிட்டு வெறும் இதை மட்டும்தான், இந்த எக்ஸை மட்டும்தான் எடுக்கும். அப்போ I+2ன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ் ஏவையும் எடுக்கும். ஸோ அந்த எலமெண்ட் லாஸ்ட் கூட ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஒரு கவுண்டர் இங்கே வச்சுப்போம். கவுண்ட் ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த கவுண்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். count plus equal to 1. இப்போ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இங்கே நீங்கள் லென்த் வந்து ரிவர்ஸில் 2 எடுக்கிறீங்க. ஸ்ட்ரிங்கோட லென்த்தே அவ்வளோ இல்லை, ஸ்ட்ரிங் ஒரே ஒரு லென்த்தில் வருது அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம ஒரு ஃபெயில் சேஃப் இங்கே எழுதிடலாம். if len of string less than 2 இருந்துச்சுன்னா return 0. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா, சாரி ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.